கடந்த 2015ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் கிராமத்தை சார்ந்த சாதாரண ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த சுப்பிரமணியன் என்பவரை நெய்வேலி டவுன்ஷிப் போலீஸ் நிலையத்திற்கு நெல்லிக்குப்பம் காவல் நிலைய அதிகாரிகள் எந்த ஆதாரமும் இல்லாம சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர் ஒரு பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளி. 7 நாட்களுக்கும் மேலாக அவர் கடும் காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதன் விளைவாக மரணமடைகிறார். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இறந்து போன சுப்பிரமணியனின் மனைவி பாதிக்கப்பட்ட ரேவதி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அணுகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போலீசாரை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்துகிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் SC/ST வழக்கு பதிவு செய்யப்படல. எனவே அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இன்றைய பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு கொலை வழக்கும் SC/ST பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு கொலை வழக்காகவும் SC/ST பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. திருநாட்டு போடப்பட்டது தவறு, SC/ST பிரிவு போடப்பட்டது தவறு என்று காவல் சித்திரவதை செய்த காவல் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ராஜா, சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்வேல், கான்ஸ்டபிள் சௌமியன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். உயர்நீதிமன்றம் திருநாட்டு பதிவு செய்யப்பட்டது தவறு, SC/ST பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரி என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. இதற்கு இடையில் இன்றைய பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் வாசுகி அவர்கள் காவல் சித்திரவதை செய்த அதிகாரிகள் அதே வரம்புக்குள்ளாக அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார். கடலூர் மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாதவன் அவர்கள் தலைமையில் போராட்டம் நடக்கிறது. ஆனாலும் தவறு செய்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து சட்ட நடவடிக்கையும் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் இன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவில் காவல் சித்திரவதை மரணம் நடந்திருக்கிறது, எனவே திருநாட்டுவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சரிதான் என்றும், காவல் சித்திரவதை மரணம் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த சுப்பிரமணியன் என்பவருக்கு எதிராக இழைக்கப்பட்டிருப்பதால் SC/ST பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சரிதான் என்றும், விரைந்து இந்த வழக்கில் விசாரணை நடைபெற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்ட நடவடிக்கையில் வெற்றி கிடைத்திருக்கிறது. காவல் சித்திரவதை மரணத்தை விளைவித்த அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இதை நாங்கள் பார்க்கிறோம்.